வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. தமிழ்நாடு அரசு 50,000 புதிய விவசாய மின் இணைப்புகளை வழங்கலாம் அப்படின்னு மின்சார வாரியத்துக்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. இதற்கான பணிகள் கூடிய விரைவில் துவங்கப்படும் அப்படிங்கிற மகிழ்ச்சி தகவலையும் சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகள் உடனடியாக பலனடைய இருக்காங்க. இதை பற்றிய கூடுதலான தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்க சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாம் முழுசா உங்களுக்கு தெரியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, தமிழகத்தில் நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த விவசாய மின் இணைப்புகளுக்கு தீர்வு காணும் வகையில் நடப்பு 2024-25 நிதியாண்டில் 50,000 புதிய விவசாய மின் இணைப்புகள் வழங்குவதற்கு தமிழக அரசு மின்சார வாரியத்திற்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. இது குறித்த அறிவிப்பு கடந்த ஏப்ரல் மாதம் வெளியான நிலையில் 4.5 மாதங்களுக்கு பிறகு தற்போது இந்த திட்டத்தை செயல்படுத்த தமிழ்நாடு அரசு அனுமதி கொடுத்திருக்காங்க. தமிழகத்தில் இந்த ஆண்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா 50,000 விவசாய மின் இணைப்பு வழங்கும் பணிகளை துவக்குவதற்கு தமிழக அரசு அனுமதி கொடுத்திருக்காங்க. தமிழகத்தில் விவசாயத்திற்கு இலவசமாக மின்சாரம் வழங்கப்படுகிறது. இதற்காக மின் வாரியத்திற்கு ஏற்படும் செலவை தமிழக அரசு ஆண்டுதோறும் மானியமாக வழங்குகிறது. அரசும் மின்சார வாரியமும் நிதி நெருக்கடியில் உள்ளன. இதனால் விவசாய மின் இணைப்பு உடனே வழங்கப்படுவது இல்லை. எனவே ஒவ்வொரு ஆண்டும் அரசு அனுமதிக்கும் எண்ணிக்கைக்கு ஏற்ப விவசாய மின் இணைப்புகள் வழங்கப்படுகிறது. அதன்படி பார்த்தீங்கன்னா விவசாய மின் இணைப்புக்கு ஏற்கனவே விண்ணப்பித்து காத்திருப்பவர்களில் முன்னுரிமை அடிப்படையில் இந்த விவசாய மின் இணைப்புகள் வழங்கப்படுகிறது. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் நிலுவையில் உள்ளன. எனவே நடப்பு 2024-25 50,000 விவசாய மின் இணைப்புகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது குறித்த அறிவிப்புகள் எல்லாம் ஏப்ரல் மாதத்தில் வெளியிட்டாலும் 4.5 மாதங்களாகியும் விவசாய மின் இணைப்பு வழங்கும் பணி துவக்கப்படாததால் விவசாயிகள் எல்லாம் அதிருப்தி அடைந்தனர். இந்த நிலையில பார்த்தீங்கன்னா 50,000 விவசாய மின் இணைப்பு வழங்கும் பணிகளை துவக்க மின் வாரியத்திற்கு அரசு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. தற்போது மொத்தம் 23.60 லட்சம் விவசாய மின் இணைப்புகள் உள்ளன. இவற்றுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்படுவதால் அரசுக்கு ஆண்டுக்கு சராசரியாக 7,000 கோடி ரூபாய் செலவாகிறது. தமிழகத்தில் மின்சார இணைப்புக்கு ஏற்கனவே விண்ணப்பித்து காத்திருப்பவர்களில் சீனியாரிட்டி அடிப்படையில் இந்த மின் இணைப்புகள் வழங்கப்படுகிறது. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் நிலுவையில் இருக்கிறது. எனவே அரசு அதிகாரிகள் அவர்களினுடைய ஆவணங்களை எல்லாம் சரிபார்த்த பிறகு இவர்களுக்கான மின் இணைப்புகள் விரைவில் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது குறித்து மின்சார வாரியம் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரும் ஆண்டு சட்டசபை தேர்தல் நடப்பதால் அதற்கு முன்னதாக மின் இணைப்பு வழங்கும் பணிகள் துவக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அத்துடன் விவசாயிகளின் கோரிக்கைகளும் உயரதிகாரிகளின் கவனத்திற்கு எடுத்து செல்லப்பட்டுள்ளதால் விரைவில் இதற்கான தீர்வுகள் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையை தெரிவிச்சிருக்காங்க. அரசின் இந்த அறிவிப்புகளினால் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் கடந்த காலங்களில் இதே போன்று மின் இணைப்புகள் வழங்கப்பட்டு விவசாயம் செலுத்தி வருகிறது. இந்த புதிய இணைப்புகள் மூலம் விவசாயிகள் அதிக மகசூல் பெற முடியும். இது விளைச்சலையும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, தமிழக அரசின் இந்த அறிவிப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.